கேட்க மாட்டீங்களா? இந்த வண்டி கேம்பெயின்ல வர்றதுக்கு இந்த வண்டிக்கு ரூல்ஸ் இல்லை. எதுக்கு வெளியே போகணும்? எலெக்ஷன் கமிஷன் 8000 ரூபாய் ஒரு வண்டிக்கு ஆட் பண்ணுவான். எதுக்குள்ள வர்றீங்க? எதுக்குள்ள வர்றீங்க? பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம் தான். என்ன கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பல்லடத்துல இருக்கேன் இந்த நியூஸ் சேனல், இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் பெரிய அட்டூழியம் பண்ணிருக்காங்க. தினேசன் எடிட்டர்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. சொன்னா யாரு பேச்சையும் கேட்கறது இல்லை. கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. பேசுங்க, வெளியிட்ட பேசுங்க, பேசுங்க, போயிட்டு இருக்குது சார். இவருக்கு வண்டியை வேற மாதிரி இவரு அந்த முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி தான் சார் சொல்லி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு சார். இவர் கொஞ்சம் இன்னைக்கு தெரியல சார், கூலா தான் இருப்பாரு. என்ன உள்ள வந்தா தரேன் சார், ஒரே கேமரா வச்சுட்டு பேசுறாங்க மக்கள்கிட்ட. தினேஷனா சரியில்லைண்ணா பாத்துக்கண்ணா, அது ரொம்ப அநியாயம் பண்றாங்க. லோக்கல்ல ரொம்ப அநியாயம் பண்றாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மக்களை பார்க்கவே விட மாட்டாங்க. ரிப்போர்ட்டை பத்தி என்ன சொல்லுங்க. மீடியா வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க பழக்கமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களை பாக்குறோம். நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு போடுற புரியுதா? என்ன பண்ற? நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க. கார் எடுத்து யார் வர சொன்னா? யார் உங்களை கார் எடுத்து வர சொன்னா? உடச்சு விட்டாங்க. மரியாதை கொடுத்தா மட்டும் மரியாதை எல்லாம் ஒரு லிமிட் தான். கிராமத்துல வந்து அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களை பார்க்க விட மாட்டீங்க. மக்கள் குறையை கேட்க முடியாது, பிரச்சனையை கேட்க முடியாது. யாரும் பண்ணது நம்ம மேல